அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பில் இலக்கண பகுதி யாப்பு இலக்கணம். யாப்பு என்றாலே கட்டுதல் என்று பொருள். யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள். புலவர்கள் தம்முடைய உள்ளத்துல தோன்றக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை பாடல்களா பாடி வைக்கிறாங்க. குறிப்பிட்ட வடிவத்துல இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை நாம மரபு கவிதை அப்படின்னு சொல்றோம். இலக்கண கட்டுப்பாடு இன்றி எந்த இலக்கண கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு நாம எழுதுனா அது புதுக்கவிதை. இந்த புது கவிதையை அறிமுகப்படுத்தியவர், தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். மரபு கவிதையை எழுதுவதற்கான இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்தின்படி செயல்புரிய உறுப்புகள் 6 உள்ளது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு 6 உறுப்புகள் இருக்கிறது. முதல்ல எழுத்து. நாம் 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு எல்லாம் எழுத்து படிச்சிருப்போம். எனவே எழுத்துக்களை 3 வகையாக எங்கே பிரிக்கிறாங்க யாப்பு இலக்கணத்தில். என்னென்ன அப்படின்னா, குறில், நெடில், ஒற்று. இப்போ குறில் அப்படின்றது உயிர்குறில், உயிர்மெய் குறில் அப்படின்னு 2 வகையாக இருக்கிறது. நெடில், உயிர் நெடில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, இதெல்லாம் ஒற்று. அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் ஒற்று எழுத்துக்கள். ஆயுத எழுத்துலேயும் 3 புள்ளி இருக்குது. இக்கு, இங்கு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் புள்ளி இருக்குது. ஆகவே புள்ளி உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் ஒற்று எழுத்துக்கள். இது இப்படி எளிமையாக நினைவில் வச்சுக்கலாம். இரண்டாவது அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை அப்படின்னு சொல்கிறோம். எழுத்துக்கள் 1, 2, 3, 4 சேர்ந்து அமைஞ்சா அது அசை எனப்படும். இந்த அசை 2 வகை இருக்கிறது. ஒன்று நேரசை, இரண்டாவது நிறையசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை ஆகும். பாருங்க, குறில் எழுத்து நா தனித்து வந்திருக்கிறது. பக்கத்தில் நம் ஒற்று எழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது. நா நெடில் எழுத்து தனித்து வந்திருக்கிறது. நாம் ஒற்றெழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. இப்படி வந்தாலும் அதுவும் நேரசை தான். இரண்டாவது, 2 குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது நிறையசை. பாருங்க, க ட. அந்த 2 குறில் எழுத்துக்களோட புள்ளி எழுத்து, அதாவது ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தால் அதுவும் நிறையசை எனப்படும். ஒரு குறில் எழுத்து, ஒரு நெடில் எழுத்து 2 சேர்ந்து வந்தால் அது நிறையசை எனப்படும். குறில் எழுத்து 1, நெடில் எழுத்து 1, ஒற்றெழுத்து 1 இப்படி சேர்ந்து வந்தால் இதுவும் நிறையசை எனப்படும். அப்போ நெடில் எழுத்து கூட பெரியவங்க கூட போய் சேரக்கூடாது, பெரியவங்க சின்னவங்ககிட்டையும் போய் சேர்ந்து பழகக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம். அதை நாம் நினைவில் வச்சுக்கணும். அடுத்ததாக 3வது சீர். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து நிற்கிறது தான் சீர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சொல், 2 சொல், 3 சொல் இப்படி சேர்ந்து நிற்கிறது தான் சீர். இது ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் என சீர் 4 வகைப்படும். தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை அப்படின்னு சொல்கிறோம். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துறது தான் தலைன்னு சொல்கிறோம். முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தான் இந்த தலைகளை பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும்போது அது எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 7 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆகவே தலை 7 வகைப்படும். நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, ஏர்ச்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, கலித்தலைன்னு இதெல்லாம் நம்ம மேல் வகுப்புல படிப்போம். அடி. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி அப்படின்னு சொல்றோம். இந்த அடி 5 வகைப்படும். அடுத்ததாக தொடை. செயலில் வாச இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையை தான் நாம தொடைன்னு சொல்றோம். தொடை 8 வகைப்படும். முதன்மையான தொடைகள் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. தொடை என்றால் மாலை, தொடுத்தல் என்று பொருள். முதல்ல மோனை தொடை கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. முதல் எழுத்து ஒரே எழுத்தா இருக்கும் அல்லது ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அது எதுகை தொடை. பாடலின் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வந்தால் அது இயைபு தொடை எனப்படும். ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதல்ல வர்ற மாதிரி பாடினாங்கன்னா அது அந்தாதி தொடை. பாடலில் கடைசியில் முடிகிற சொல்லோ அல்லது எழுத்தோ அடுத்த வரியின் முதலில் வந்தால் அது அந்தாதி தொடை.
6 முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம பா வகைகள் பார்க்குறோம். பா 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பல் ஓசை உடையது. செப்பல் அப்படின்னா சொல்லுதல், சொல்லக்கூடிய ஓசை. அதாவது ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த ஓசை. அறநூல்கள் பலவும் இந்த வெண்பாக்களில் தான் எழுதியிருக்காங்க. நல வெண்பா போன்ற பல அறநூல்கள் எல்லாம் வெண்பாக்களில் எழுதியிருக்காங்க. ஆசிரிப்பா ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது. 2 பேர் பேசிக்கொள்வது போல வரக்கூடிய ஓசை அகவல் ஓசை எனப்படும். சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரிப்பாக்களில் தான் எழுதியிருக்காங்க. பெரிய பெரிய புத்தகமெல்லாம் ஆசிரிப்பாவில் தான் எழுதியிருப்பாங்க. கலிப்பா துள்ளல் ஓசை, துள்ளி துள்ளி வர்ற மாதிரி வரக்கூடிய ஓசை, துள்ளல் ஓசை. மான் துள்ளுதல், மேலே போகிறது கீழே வர்றது, மேலே போகிறது கீழே வருது, இப்படி ஓசை துள்ளி துள்ளி வர்ற மாதிரி வரக்கூடிய ஓசை. இப்போ பாடலில் வந்து உச்சமாக பாடுறது, அப்புறம் தாழ்வா, அப்புறம் உச்சம், அப்புறம் தாழ்ந்து, உச்சம், உயர்வு, தாழ்வு, இப்படி பெற்று வரும் கலிப்பா. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை, எப்பொழுதும் தாழ்ந்தே வருவது வஞ்சிப்பாவாகும். அது தூங்கல் ஓசையை பெற்று வரும். நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.